ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு. எப்படி இருக்கு அவர் இழந்தது? அவர் இழந்துட்டு ஒரு நினைப்பே இல்லை சார். அவர் எப்பவுமே எங்க மனசுல இருக்கிறாரு. அதனால அவர் இல்லைன்றதே இல்லை. அதனால அவர் கடவுளா தான் இருக்காரே தவிர இறந்துட்டாருன்ற நினைப்பே இல்லை. இன்னும் எங்க மனசுல அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு. அதனால அவர் தெய்வம் சார். அதனால அவர் மறக்க மாட்டோம். சொல்றது கேட்கும்போதே அவ்வளவு ஒரு இதா இருக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்க மனசுல இருக்கிறார். ஆமா, கேப்டன், எங்க கேப்டன் தான் எங்களுக்கு எல்லாமே. அவ்வளவு சந்தோஷம். என் பேர் கலைச்செல்வி சார். ஆமா, நாங்க சொந்த ஊர் குடியாத்தம், வேலூர். நாங்க இங்க ஒர்க் பண்றோம். டைல்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அவரு நம்ம நல்லவங்கனாக்கா அவங்கள பிடிக்கும். அவர் அந்த அளவுக்கு நல்லவர். நல்லவங்களா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். இதுதான் நிஜம். மற்றபடி எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவர் நல்லவர்ன்றதை விட நாம் நல்லவங்கனாக்கா அவரை பிடிக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்சது. கேப்டன் எங்கேயும் போல எல்லார் மனசுலையும் இருக்கிறாரு. அவர் இருக்கும்போது தனியாக நின்று இருக்கும்போது எல்லாரும் மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அவர் முதலமைச்சர் ஆகி பார்த்துருக்கலாம். ஆனால் முதலமைச்சர் ஆகாதே எவ்வளோ செஞ்சிருக்கிறாரு. எத்தனையோ மக்களுக்கு, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு செஞ்சிருக்காரு. அதெல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள்லாம் தவற விட்டாங்க. இப்போ எல்லாரும் அவர் போன பிறகுதான் அவருடைய அருமையெல்லாம் தெரியுது. தெரிஞ்சு அவரை பார்க்கறதுக்காக இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கிறாங்க.